சுற்றுப்புற சூழ்நிலைக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து இதை செய்கிறது இப்படி தான் செய்யணும். இனிமேல் நீங்களும் வீட்டில் மரம் வளர்த்தீங்கன்னா பை பயன்படுத்துனீங்கன்னா இந்த மாதிரி பையை நீங்கள் பயன்படுத்துங்க. டெய்லர்கிட்ட கொடுத்து தச்சு வாங்கிக்கோங்க. வேஸ்ட் துணியெல்லாம் நம்ம வீட்டில் நிறைய போகுது இல்லையா, ஏதோ ஒரு இதாக இருக்குதுன்னா வேஸ்ட் துணியெல்லாம் எடுத்து எரிக்கணும் இல்லையா, அது மாதிரிலாம் எரிக்கக்கூடாது. அந்த துணியெல்லாம் சேர்த்து வச்சு இது மாதிரி பைகளை செஞ்சு அதில் நீங்கள் என்ன செய்யணும், விதைகளை போட்டு மண்ணை நிரப்பி விதைகளை போட்டு செடிகளை வளர்க்கணும். நிறைய செடிகளை நட்டு வைக்கணும். சரிதானுங்க? அது மாதிரி நீங்களும் செய்வீங்கன்னு நம்ம செய்வீங்களா? சரிங்களா? வெரி குட், வெரி குட். இப்போ நம்ம செலுத்த உணவுகளை பாடம் இருக்கிறாங்களோ பாடம் ரொம்ப நாளைக்கு அப்படியே சரிங்களா? இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த செடி வந்து நன்றாக வரும். சரிதானே? இப்போ சுனாமின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சுனாமியில் இருந்து நிறையா மீனவர்களையும் மீனவ குடும்பங்களையும் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்ஸு மக்களை எல்லாம் பாதுகாப்பதில் இதனுடைய பங்கு மிக பெரிதாக இருக்குது. அதில் வந்துட்டு உலக நாடுகளுடைய கூட்டமைப்பு சேர்ந்து என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இந்த மாங்குரோ காடுகளை வளர்க்கணும் என்று சொல்லி இப்போ நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமான தொகையை ஒதுக்கியிருக்குது இந்த மாங்குரோ காடுகளை வளர்க்குறதுக்கு. அதனால தான் நாங்களும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வரும்பொழுதும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை பற்றிக்கான ஒரு விழிப்புணர்வு அதிகமாக வேணும்னு இதெல்லாம் நாங்கள் ஏற்பாடு செய்து நாங்கள் இதெல்லாம் நடத்தப்படுறோம். இந்த நம்ம இந்திய நாட்டிலே வந்து பெரிய மாங்குரோ ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்கால் சுந்தர்பன். அதுக்கு அடுத்து இரண்டாவதாக எங்கே பெரிய மாங்குரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிதம்பரத்துக்கு பக்கத்தில் பிச்சாவரம் ஒரு வனப்பகுதி, அங்கே தான் அந்த மாங்குரோ வந்து அதிகமாக இருக்குது. அந்த வனப்பகுதிக்குள்ளே தான் நான் ஒரு 4-5 வருஷமாக ஆராய்ச்சி பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 20-25 ஸ்பீசிஸ்க்கு மேலே வகையான மாங்குரோ செடிகள் இருக்குது. நாங்கள் இங்கே வச்சுருக்கிறது